ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 116. வழக்கம்போல் திரு கணேசன் அவர்கள் பாட்டியை தரிசிக்க ஒரு நாள் சென்ற பொழுது புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் அங்கு வந்திருந்தார். அவர் நம் பகவான் பாட்டி சித்தரிடம் தான் மலேசியா செல்ல இருப்பதாகவும் அங்கு தொழில் செய்ய போவதாகவும் அவரது உறவினர்கள் அங்கு தொழில் செய்து வளமோடு வாழ்வதாகவும் தானும் அங்கு சென்று தொழில் செய்து செழிப்பம் பெற ஆசீர்வதிக்கும்படி வேண்டினார். தொழில் செய்ய போறானா, தொழில் அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா என கெட்ட வார்த்தைகளால் அவரை திட்டிவிட்டார் நம் பகவான் பாட்டியார். உடனடியாக அந்த அன்பரும் மனமுடைந்து வெளியேறத் தொடங்கியதை கண்ட நம் கொடுமுடி திரு கணேசன் அவர்கள் அவரை தடுத்து நிறுத்தி, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, மனசை தளர விடாதீங்க, இங்கேயே கொஞ்ச நேரம் தங்கி இருங்க, மீண்டும் பாட்டியிடம் ஆசி கேளுங்க என ஆறுதலோடு அக்கறையோடு கூற, அந்த நண்பரும் அரை மனதுடன் பாட்டிக்கு அருகாமையில் சில மணி நேரங்கள் படுத்திருந்தார். உடன் இருந்த திரு கணேசன் அவரும் நிறைய பேசி அன்பு செய்து நண்பர்களானார்கள். அந்த நேரத்தில் சிறிது நேரம் கழித்து நம் பாட்டியார் அந்த புதுக்கோட்டை அன்பரை தன் அருகாமையில் அழைத்து அவரது கையில் ஒரு எலுமிச்சை கனியை கொடுத்து, இதை நீ தொழில் செய்ய போற இடத்துல வையி, நீ மலேசியா போ, நல்லா வளருவ என அன்புடன் கூறி ஆசி தந்தார்கள் நம் பகவான் பாட்டியார். இந்த சம்பவத்திற்கு பின் திரு கணேசன் அவர்களும் புதுக்கோட்டை அன்பரும் சந்தித்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் அமையவில்லை. சுமார் 11 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் திரு கணேசன் அவர்கள் பாட்டியாரை காண சென்ற பொழுது, டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்தில் பணிபுரிந்து கொண்டும் நம் பாட்டியாருக்கு உணவு மற்றும் பிற சேவைகள் செய்து கொண்டும் அங்கு நடக்கும் நிகழ்வுகளை அவ்வப்போது கவனித்துக் கொண்டும் இருக்கும் லக்ஷ்மி அம்மாள் திரு கணேசன் அவர்களிடம், புதுக்கோட்டை நண்பர் இங்கு வந்ததாகவும் தொழில் மலேசியாவில் தொடங்கி பாட்டியாரின் கருணையால் அமோகமாக வளர்ச்சி அடைந்து உள்ளதாகவும் தான் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியமாக வாழ்வதாகவும் தன்னிடம் கூறியதாக அவர் சொன்னார். மேலும் அந்த விஷயத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காக கையில் தட்டுடன் பழங்கள், விலை உயர்ந்த பட்டுப்புடவை, 100 ரூபாய் பணக்கட்டு சமேத கொண்டு வந்து பாட்டியிடம் சமர்ப்பித்ததாகவும் நம் பாட்டியாரும் ஆவலுடன் அப்பட்டுப்புடவை தன் மேல் போர்த்தி கொண்டு வெகு நேரம் இருந்ததாகவும் கொடுத்த பழங்கள் அத்துணையும் வந்திருந்த பக்தர்களுக்கு விநியோகித்ததாகவும் கொடுமுடி திரு கணேசன் நலமாய் இருக்கிறாரா என நலம் விசாரித்ததாகவும் லக்ஷ்மி அம்மாள் திரு கணேசன் அவர்களிடம் கூறினார். இதையெல்லாம் கேட்ட திரு கணேசன் அவர்கள் சந்தோஷம் மேலிட பாட்டியிடம் பக்தி செய்தார். அந்த பட்டுப்புடவை வெகு நாட்களாக பாட்டியின் அருகாமையில் இருந்து பின்னொரு நாள் ஒரு ஏழை பெண்மணிக்கு பாட்டி ஆசி தந்து அருளினார். தன் தவ வலிமையால் ஒருவரின் தொழிலை வளப்படுத்தி நல்வாழ்க்கை தந்தருளியதை நினைத்து திரு கணேசன் அவர்களுக்கு மெய் சிலிர்த்து போனதாம். இந்த லீலாமிருதத்தை கேட்கும் பருகும் நாம் அனைவருக்கும் மெய் சிலிர்த்துதான் போகிறது. என்னே அப்பத்தாளின் கருணை, என்னே அப்பத்தாளின் கருணை. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.